கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 14:26 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலவானே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தெய்வீக ஆசிரியர். வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை காண்பதில் எனக்கு தனி ஆர்வம் உண்டு. அங்கு வாழ்ந்தோரின் வாழ்க்கை முறைகளை அவைகளை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அங்கு சென்று அவற்றை பற்றி முழுவதும் அறிய வேண்டுமானால் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் மிகவும் அவசியம். இந்த இடங்களையும் அதன் பின்னணிகளையும் அவர் நன்கு அறிந்திருப்பார். அவற்றின் சிற்பங்களையும் அவர் எடுத்து கூறுவார். ஆனால் அவர்கள் சந்தடி சாக்கில் கதைவிடவும் வாய்ப்பிருக்கிறது. எது உண்மை எது பொய் என்று நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். அதே போன்று நாம் ஆவிக்குரிய பயணத்தில் இவ்வுலக வாழ்க்கையில் என்ற இரக்கங்களில் நம்மை வழிநடத்த நமக்கு வழிகாட்டி அவசியமாக இருக்கிறார். நாம் வளர்ச்சி ஊன்றுவிப்பதாகும். நம்மால் அடையாளம் காண முடியாத ஆபத்துக்களும் அநேகம் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் பரலோகம் சென்ற பின்பு நம் சீடர்களை வழிநடத்த ஒருவர் அவசியம் என்பதை அறிந்தார் இயேசு. ஆகவே தேற்றளவான பரிசுத்த ஆவியால் வரை அனுப்பப்படுவதாகவும் அவர் சகலத்தையும் அவர்களுக்கு போதிப்பார் என்றும் கூறினார். பெந்தெகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அருளப்பட்டார். அதனால் அவர்கள் வல்லமையான சாட்சிகளாக மாறினார்கள். ஆவியானவர் எவ்வளவுக்கு நமக்கு வழிகாட்ட முடியும். நாம் தேவனை குறித்து சத்தியத்தை பூர்ணமாய் அறிந்து கொள்ள உதவுகிறார். யோவான் 14:26 தேவனோடு நாம் நடக்கும்படி நமக்கு உதவுகிறார். எசேக்கியேல் 37:27 வாசிக்கிறோம், நம்முடைய ஜெபங்களை பரலோகத்திற்கு சென்று நமக்காக வேண்டுகிறார். ரோமர் 8:26 வாசிக்கிறோம், இயேசுவின் வாழ்க்கைகளை நமக்கு நினைவுபடுத்தி நம்பிக்கையும் நிச்சயத்தையும் தருகிறார். நம் பதிவாக பிறருக்கு உதவுகிறார். எசேக்கியேல் 36:26 நாம் நீதியான வாழ்க்கை வாழ நம்மை பரிசுப்படுத்துகிறார். எனவே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம்மை வழிநடத்தக்கூடிய ஆவியானவருக்கு சர்வீஸ் வாய்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன்.